ஹாய், நான் இப்போ பால் ரொட்டி செய்கிற செய்முறை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சிவத்த பச்சை அரிசியும் எடுக்கலாம், நீங்கள் வெள்ளை பச்சை அரிசியும் எடுக்கலாம். நான் இந்த முறை எடுத்துருக்கிறது 1.5 கப் வெள்ளை பச்சை அரிசியை ஊற விட்டு அடித்து நல்ல மாவாக எடுத்து வச்சுருக்கிறேன். எடுக்கும்போது அதில் நடுக்குருணி இருக்குது தான், அரிச்சு எடுக்கும்போது வர நடுக்குருணியில் ஒரு சிறங்கு எடுக்கணும். 1.5 கப் அரிசிக்கு ஒரு சிறங்கு நடுக்குருணி எடுத்து நடுக்குருணியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த இருக்குது தான் நடுக்குருணி என்ன சைஸில் இருக்குமெண்டா சவ்வரிசின்ற அளவு இருக்கும் நடுக்குருணி. அந்த அளவு பார்த்துட்டு ஒரு சிறங்கு எடுத்திங்கண்டா ஓகே. எடுத்துட்டு அதை போட்டுட்டு அதுக்குள்ளே உப்பும் போட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இது இருக்குது தானே எள்ளு, வெள்ளை பச்சை எடுத்திங்களா கருத்த எள்ளு போடுங்க, வெளியில் தெரியும் வடிவா. சிவத்தை பச்சை எடுத்திங்களா வெள்ளை எள்ளு போட்டிங்களா அந்த கலர் வடிவாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அளவான எள்ளு போடுங்க, கணக்கு எள்ளு போடாதீங்க, அப்புறம் வடிக்கும். அளவான கொஞ்சம் எள்ளு வடிவுக்கும் ஒரு சின்ன டேஸ்ட்டுக்கும் வாசத்துக்கும் போடுறது போட்டுட்டு நல்லா கையால் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டால் தானே முதல்ல நீங்கள் உப்பெல்லாம் சேர்த்து நீங்கள் இதுக்குள்ளேயும் உப்பு போடலாம். நீங்கள் பாலுக்குள்ளேயும் உப்பு அளவு தெரிஞ்சால் போட்டுட்டு விடலாம். கையால் நான் போட்டுட்டு வடிவ மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணினான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இருக்குது தானே, தேங்காய் பாலை நல்லா கொதிக்க 2 கொதி நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்க காய்ச்சணும். ஃப்ரெஷ் பாலும் முதல் பால் காய்ச்சலாம், இல்லை டின் பால் தான் நான் எடுத்துருக்கிறேன். காய்ச்சி போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த காய்ச்சின பால் இருக்குது தானே, காய்ச்சின பாலை கொஞ்சம் 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 கொஞ்சமாக விட்டு குழச்செடுக்கணும். நீங்கள் நல்லா அந்த இப்படியே முதலே மிக்ஸ் பண்ணின உடனே அந்த ஈரத்தன்மையிலேயே கொஞ்சம் குழப்பட்டுரும். ஏன்னா பால் கூடிரும் தானே. அப்போ முதலே மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அளவளவாக பால் வடிவீங்க. அப்புறம் நீங்கள் இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி நல்லா கொதிக்க பாலை விட்டு நல்லா குழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுங்க. பாலை ஒரேடியாக விட்டு குழைக்காதீங்கன்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மையாக இருக்குன்னு தான், பச்சையாக உடனே அடித்தது தண்ணி ஈரத்தன்மையாக இருக்கும். அப்போ டக்குண்டு களியாகிரும். அதனால் பாலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குழைச்சி எடுத்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே விட்டு குழையுங்க. விட்டுட்டு நல்லா இப்படி அடித்து அமர்த்தி குழையுங்க. அப்படி பால் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியுமே விட்டு குழைக்கலாம். முதல் தரம் விட்டு கூட விடுறதை விட பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கலாம். நல்லா இப்படி அடித்து குழைச்சிடுங்க. அப்போ தான் எல்லாம் சேர்ந்து ஒரு பதமாக வரும். அந்த பதம் வந்தால் தான் வெடிக்காது, எல்லாட்டிக்கும் வெடிக்கும். ஸோ நல்லா அடித்து குழைக்கணும். அடித்து குழைச்சிட்டு இந்த பாருங்க, நான் பதம் காட்டுறேன்னு உங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும். அடித்து குழைச்ச உடனே ஒரு பசத்தன்மை மாதிரி இப்படி அந்த நீங்கள் தட்டு பாக்கேக்கில் பசத்தன்மை இருந்தால் தான் அந்த வெடிக்காமல். இப்போ ரொட்டிக்கு தட்டுவோம் தான் அந்த அப்படி ஒரு பதத்தில் வரும். நான் ஒரு ரொட்டி தட்டி காட்டுறேன்னு பாருங்க. எப்படி இருக்கும் பால் ரொட்டி இருக்குது. இந்த பதத்தில் இப்படி வந்துச்சுண்டா பதம் சரியன்ற அர்த்தம். வெடிக்காமல் வந்துச்சுண்டா பதம் சரியன்ற அர்த்தம். நல்லா அடித்து குழைச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சுட்டிங்களா காய பார்க்குமா. நீங்கள் உடனே சுட்டிங்களா பதம் பிழைக்காமல் சரியாக வரும். குழைச்ச உடனேயே நான் இந்த ஒரு ஃபோயில் எடுத்துகிட்டு இலையிலையும் நீங்கள் தட்டலாம், வாழை இலையிலையும் தட்டலாம், எண்ணத்துலையும் தட்டலாம். நான் ஒரு ஃபோயில் எடுத்துகிட்டு அதில் உருண்டையாக ஆக்கி போட்டு இப்படி தட்டி எடுக்கிறேன். ஃபோயிலண்டா நீங்கள் 2 பேர் நின்றீங்களா ஒரு ஆள் அதில் தட்டி வைக்க நீங்கள் ஒண்டா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வடிவாக கலண்டும் கொடுக்கும், ஒட்டாது. அதுவாக எண்ணெயை பூசி போட்டு அதில் இப்படி தட்டி எடுங்கோ. ஒரு அளவாக தட்டுங்கோ. ஆக மெலிசாக தட்டாதீங்க, ஆக மொத்தமும் தட்டாதீங்க. இந்த பருவத்துக்கு தட்டுங்க. உள்ளுக்குள்ளேயும் வேகத்தானே வேணும். ஸோ இந்த பருவத்துக்கு தட்டுங்க. அப்புறம் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற எண்ணெயில் அப்படி போட்டுட்டு எண்ணெயை கரண்டியால் கிள்ளி அதுக்கு மேலே ஊற்றி கொண்டு இருக்கணும். ஊற்றினா தான் உங்களுக்கு பொங்கி வரும். பாருங்கள், இந்த பொங்குது. எண்ணெயை ஊற்ற அந்த பொங்கி வரும் மட்டுமே நீங்கள் ஊற்றணும். பொங்கினா பிறகு தான் விடணும். அப்புறம் அப்படியே பிரட்டி விட்டுட்டு முருகி அந்த பருவம் வர விட்டுச்சு எடுங்க. நல்லா முருகினாலும் கட்டிக்க கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். 1-2 கூட முருக விட்டுட்டேன் நான் சொல்லி. மற்றதெல்லாம் சரியான